இட்லி, தோசை, குழிப்பணியாரம், ஆப்பம் இதுக்கெல்லாம் சூப்பரான க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் நல்லா 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். 4 சில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சிடலாம். கடாய் ஹீட் ஆனோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு புதினா, கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புதினா, கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ நான் மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 4 சில் தேங்காவை சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன். பச்சை மிளகாயும் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஆற வச்சுருக்கதையும் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். ஒரு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி கிண்டி விட்டு பரிமாறினா சூப்பரான க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.